நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் முதலில் ஏன் விநாயகரை வழிபடுகிறோம்? அது வெறும் பழக்கம் இல்லை, அது மிக ஆழமான அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு ஆற்றல் அமைப்பாகும். விநாயகர் என்பது விக்னேஸ்வரன், தடைகளை அகற்றுபவர், காரியங்களுக்கு தொடக்கம் கொடுப்பவர். ஆனா தடைகளை அகற்றுபவர் என்று சொன்னது ஒரு கதையல்ல, அது ஒரு மனிதனின் மனம், மூளை, ஆற்றல், இந்த மூன்றையும் சமப்படுத்தி நடக்கப் போகும் காரியம் இலகுவாக நடக்கச் செய்கிற சக்திதான் விநாயகர். அதனால்தான் எல்லா கோவில்களிலும் அவரது சந்நிதி முதலில் நுழைவாயிலுக்கு அருகே இருக்கிறது. உள்ளே இருக்கும் முக்கிய தெய்வத்தின் ஆற்றலை பெற நம் உடம்பும் மனமும் தயாராக இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய இடம்தான் விநாயகர் சன்னதி. அதனால்தான் விநாயகரை முதலில் வழிபடுகிறோம். சரி, இப்பொழுது அறிவியல் பக்கம் பார்ப்போம். ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு நுழைந்த உடனே மூளை செய்யும் முதல் வேலை, இந்த இடம் பாதுகாப்பானதா, அமைதியானதா? இதுக்கு உளவியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலஸ் ஓவர்ரைட் எஃபெக்ட் என்று பெயர். விநாயகரின் சந்நிதியில் நின்ற உடனே நம் மூளையில் இருக்கும் உயர் சென்டர் ஆன அமேகத்லா அமைதியாகிடும். ஏன் தெரியுமா? விநாயகர் சிலையின் வடிவமே அதுக்கு காரணம். அவருடைய வட்ட முகம் மூளைக்கு பாதுகாப்பு சின்னம். அவருடைய பெரிய காதுகள் கீழ் அமைதியாய் இரு என்ற நுட்பமான செய்தி. அவருடைய சாஃப்ட் எக்ஸ்பிரஷன் நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்தும். இந்த மூன்று விஷயங்களும் மூளையில் இருக்கும் கண்ணாடி நியூரான்களை ஆக்டிவேட் பண்ணி நொடியில் மன அமைதி தரும். இதனால்தான் விநாயகரை பார்த்த உடனே உள்ளே நடக்கும் ஆன்சைட்டி, டென்ஷன் எல்லாம் உடனே செட்டில் ஆகிடும். கோவிலில் விநாயகர் பொதுவாக இடது பக்கம் இருப்பார். அது ஏன் தெரியுமா? அது ஒரு பியோர் சயின்டிபிக் அரேஞ்ச்மெண்ட். நம் உடம்பில் இரு முக்கிய ஆற்றல் நாடிகள் உள்ளன. இடா நாடி லெஃப்ட் சேனல், பிங்களா நாடி ரைட் சேனல். இடா நாடி இது அகாம்னஸ், கூல்னஸ், மைண்ட் பேலன்ஸ் ஆகியவற்றை ஆக்டிவேட் பண்ணும். பிங்களா எனர்ஜி, ஹீட், ஆக்ஷன் போன்றவற்றை ஆக்டிவேட் பண்ணும். கோவிலுக்கு போறது அமைதிக்காக தான். அதனால்தான் விநாயகரை இடது பக்கம் வைக்கிறாங்க. நாம் உள்ளே போகும்போது நம் கண்கள் முதலில் அவரை பார்க்கிறது. அந்த ஒரு கண்பட்ட காட்சியாலே இடா நாடி செயல்பட தொடங்கிவிடும். இதனால் சுவாசம் மெதுவாகும், மனம் லேசாகும், உடம்பில் பதற்றம் குறையும், சிந்தனை செயல் மெதுவாக தெளிவாகும், ஆற்றலை பெற்று கொள்ளும் நிலை உருவாகும். இந்த ரிசீவ் செய்யும் நிலையில்தான் நம் உடம்பு கோவிலின் முக்கிய தெய்வ சக்தியை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளும். அது மட்டும் இல்ல, விநாயகரின் கண்கள் நீளமாக கீழே சாய்ந்த மாதிரி இருக்கும். இது நிலத்திலிருந்து மேலே வரும் எர்த்திங் சக்தியை மூளை ஏற்றுக்கொள்ளும் என்று காட்டும் பண்டைய வடிவியல் வடிவமைப்பு. அவருடைய வயிறு பெரியது. இதன் பொருள் மன அழுத்தத்தை பிடித்து கொள்ளாதே, விட்டுவிடு, முன் நோக்கி செல் என்று கூறும் ஒரு குறியீடாகும். அதனால்தான் முன்னோர்கள் முதலில் விநாயகர், பின்னர் எந்த தெய்வமாக இருந்தாலும் வணங்குங்கள் என்றனர். நாம் மனம் சிதறி போனதை திரும்ப ஓர் புள்ளிக்கு கொண்டு வந்து, மூளையை குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு கொண்டு வந்து, உடம்பை கவலைகளிலிருந்து அமைதிக்கு கொண்டு வரும் இடம்தான் விநாயகர் சன்னதி. இதனால்தான் அவர் முழு முதற் கடவுள் என்கிறோம். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.